ஒரு குட்டி ஸ்டோரி. யாராவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஏதாவது பேசினாங்கன்னா, டக்குன்னு ஹர்ட்டடா ஃபீல் பண்ணுவீங்களா? அவங்க ஏதாவது சின்னதா சொல்ட்டா கூட நீங்க வந்து ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணுவீங்களா? அப்ப இந்த ஸ்டோரி உங்களுக்கு தான். ஒரு ஆஃபீஸ் இருக்கு. அந்த ஆஃபீஸ்ல ஒரு பையன் இருக்கான். அந்த பையனோட மேனேஜர், அவன் 2 பேரும் ரொம்ப பாண்டடா இருப்பாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச எல்லா ஆக்டிவிட்டியுமே ரொம்ப டூப்பர் டூப்பர் சக்சஸ்ன்னு தான் சொல்லணும். 2 பேரும் ரொம்ப கரெக்ட்டா ஒர்க் பண்ணுவாங்க. ரொம்ப டெடிகேட்டட் 2 பேருமே. ஒரு நாள் அந்த பையன் பண்ண ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி கரெக்ட்டா போகல. சரியா இல்லாம போயிடுச்சு. ஸோ, அதனால அந்த மேனேஜர் வந்து அந்த பையன கூப்பிட்டு திட்டிட்டாரு. உடனே அவன் ரொம்ப ஹர்ட்டடா ஃபீல் பண்ணிட்டான். ரொம்ப ஹர்ட்டா ஃபீல் பண்ணி ரொம்ப டவுனா போயிட்டான். ஸோ, யார்கிட்டயுமே அவன் பேசல 2 நாளு. அடுத்த 2 நாளுக்கு அப்புறமேட்டு அவனோட பர்த்டே வருது. உடனே அவனோட ஃபிரெண்ட்ஸ் எல்லாரும் செலிப்ரேட் பண்றதுக்காக அவன கூட்டு போறாங்க. கூட்டு போய் கேக் சஸ்பென்ஸா வாங்கி வச்சு வெட்டுறாங்க. அப்ப கூட பார்த்தா அவன் சிரிக்கவே இல்ல. ஒரு இடத்துல கூட அவன் சிரிக்கவே இல்ல. உடனே அந்த மேனேஜர் வராரு. மேனேஜர் வந்து பார்த்துட்டு, "இவன் ஏன் இவ்ளோ டவுனா இருக்கான்?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவன் வந்து, "நீங்க திட்டுனீங்கல்ல சார், அதனால ரொம்ப டவுனா இருக்கான் சார்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அச்சச்சோ! அப்படியா? அத இன்னுமா ஞாபகம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்ட போய், "நான் ஒரு டிரைவ் போலான்னு இருக்கேன். என் கூட வரியான்னு?" கேட்கிறாரு. உடனே டிரைவ் போறாங்க 2 பேரும். கடல் பக்கத்துல போய் நிறுத்துறாரு. கடல் பக்கத்துல போய் நின்னோனே, "உனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கான்னு?" சொல்லி கேட்கிறாரு. உடனே கார்ல போய் ஒரு செராமிக் கப்பும், அதுல காஃபி ஊத்திட்டு கொண்டாந்து குடுக்குறாரு. அவரும் ஒரு கப்ல எடுத்துக்கிறாரு. 2 பேரும் குடிக்கிறாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் அந்த எம்ப்டி கப்ப வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, "நல்லா ஹைட்ல வந்து இந்த கடலுக்குள்ள வீசி விடு" அப்படின்றாரு. இவனும் வந்து அத நல்லா வீசி கடல்ல விழுகுற மாரி போட்டுடுறான். அதுக்கப்புறமேட்டு அத கேட்கிறாரு, "அந்த செராமிக் கப் என்ன ஆயிருக்கும்?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. "அது ஏதாவது பாறையில விழுந்து உடைஞ்சிருக்கும்" அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே அவர் சொல்றாரு, "அங்க பாருங்க ஒசர பாருங்க ஒரு கப்பல் இருக்கு. அது வந்து உன் செராமிக் கப்போட பயங்கர வெயிட்டு. ஆனா அது பார்த்தேன்னா, இந்த மாதிரி செராமிக் கப் மாரி கீழ மூழ்கி எல்லாம் போல. அது வந்து ஸ்டெடியா தான் கடல் மேல தான் நிக்குது. சோ நீ டிசைட் பண்ணிக்கோ. நீ வந்து ஒரு செராமிக் கப்பா இருக்க போறியா? இல்லாட்டி அந்த கப்பல் மாரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போறியாங்கிறது யூ டிசைட்" அப்படின்றாரு. சோ இட்ஸ் அப் டூ அஸ். நம்ம எந்த ஒருத்தரு யாரு நம்மள பேசினாலும், நம்ம ஒரு செராமிக் கப் மாரி ரொம்ப வீக்கா விழுந்து உடைய போறோமா? இல்லாட்டி கப்பல் மாரி ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்மளோட டிராவல வந்து அடுத்தடுத்து மேற்கொண்டு போறோமா? அப்படிங்கிறத லெட்ஸ் டிசைட். தேங்க் யூ.